ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணங்க. இன்னைக்கான முதல் ப்ரோமோ தாங்க பார்க்க. முதல் ப்ரோமோவில் வந்து நம்ம விஜே பாரு மற்றும் வந்து எஃப்ஜேவோட வழக்கு தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து ஆக்சுவலி வந்து கடி மேலே வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து பிக் பாஸ் வந்து எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரெண்டாவது கேஸை வந்து பாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 இருக்குல்ல, அதில் ரெண்டாவது கேஸாக வந்து நம்ம எஃப்ஜே மேலே இருக்கிற கேஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதில் என்ன பேச வராங்கன்னா, எஃப்ஜே வந்து விஜே பாரு வந்து வெறும் காதல் தான் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே, இந்த மாதிரி ஒரு இதே கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பற்றி வந்து நம்ம பாருவாங்க வந்து அவங்களோட இது வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பேச வந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும். அதனால் வந்து பார்த்து உதவி பண்ண மக்களே. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி எவ்வளவோ வந்து ரிஸ்க் எடுத்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன். பட் எஃப்ஜே வந்து நான் வெறும் லவ் மட்டும் தான் பண்ணிட்டு வந்து வேஸ்ட்டாக இங்கே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்றாங்க. ஸோ பாரு சொல்ல உண்மையில வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து அவ்வளோ சண்டைகள், அவ்வளோ பிரச்சனைகள். ஸோ அவங்க கண்ணெல்லாம் வீங்கி இவ்வளோ பெருசாக ஆகிட்டு, ஸோ நம்மலாம் என்ன போனோம், டக்குன்னு பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியிலாம் போவோம். பட் அவங்க அதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் எப்படியா அந்த கேம்குள்ளே இருக்கணும், நான் வந்து ஒரு 100 நாள் இருக்கணும், டைட்டில் வின் பண்ணுன்ற ஒரு வெறித்தனத்தில் தான் வந்து உண்மையில கேம் விளையாடுறாங்க, கேம் விளையாடி இருக்காங்க. ஸோ யாருமே வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு மீடியாவில் கோடிக்கான மக்கள் பார்ப்பாங்க, நம்ம ஃபேஸ் இப்படி இருக்குமே இல்லை, எதுவுமே அவங்க எதுவுமே யோசிக்கவே இல்லை. நான் எப்படியா ப்ளே பண்ணுறேன், ஐ வில் ப்ளேன்ற மாதிரி பயங்கர டேராக வில்லான ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களை உண்மையிலேருந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அவர் வந்து நான் வந்து இந்த மாதிரி அக்யூசியேஷன் வைக்கிறத என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்வதிக்கு வக்கீலாக வந்து நம்ம விக்ரம் வந்திருக்கார். ஸோ விக்ரம் வந்து நல்ல வேலிடான பாயிண்ட் எல்லாம் பேசுவார். ஸோ நேற்றே பார்த்துருப்பீங்க, நல்லா வந்து வக்கீலுக்கான எல்லாமே வந்து அவர் பேசிட்டு இருந்தார். அதனால் எப்படி இவருக்கு ஆஜராகிறாங்கன்னு தெரில, ஸோ பார்வதிக்கு எப்படி ஆஜராகிறான்னு தெரில. ஸோ இந்த பக்கம் வந்து விக்ரம் இருக்கார், இந்த பக்கம் வந்து எஃப்ஜேக்கு வந்து சபரி அவர்கள் இருக்கார். ஸோ அவருமே வந்து ஒரு சில பாயிண்ட்டு வச்சுருக்காரு. ஓகே தான், அவர் சொன்ன பாயிண்ட் ஓகே தான். பட் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த விஷயத்துக்கு அவர் பேசலை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜாக வந்து நம்ம திவ்யா தான் இருக்காங்க, திவ்யா மற்றும் ஆர்ஆர் இருக்காங்க. ஸோ ஆர்ஆர் ஜட்ஜ் இருக்கிறதுக்கான எல்லாமே கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க நல்லா சூப்பராக பேசுவாங்க, நல்லா வேலிடாக இருக்கும், நல்லா பாயிண்ட்டாக பேசுவாங்க, நல்லா திங்க் பண்ணுவாங்க, பயாஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஆர்ஆரோட கேம் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிருக்கு, நல்லா தான் பேசுகிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் அவர்கள் சொல்கிறார், என்ன சொல்ல, என்னோட கிளைண்ட், ஸோ அவங்க வந்து இவ்வளோ கடினமாக உழைச்சி இருக்காங்க, இவங்கள பார்த்து இவங்களோட உழைப்பு எல்லாமே ஒரு சின்ன டப்பாவில் வந்து அடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தானே. ஸோ பாருன்னா சும்மாவா. ஸோ நம்ம பிரியங்கான்னு சொல்கிற போன பாருலாம் பிக் பாஸே நான் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சோண்டு மரியாதை கொடுத்துருக்கலாம், பிக் பாஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா மக்களுக்கு இன்னும் அவங்கள வந்து நிறைய பிடிச்சிருக்கும். பட் அந்த சில தவறுகள்லாம் செஞ்சதெல்லாம் மக்கள் வந்து அவங்கள வந்து வெறுக்கா, என்னன்னா இந்த பொண்ணு ரூல்ஸை பிரேக் பண்ண முடியும், எப்படி போகுது அப்படி போகுதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்கள மக்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து வந்து இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, அந்த கமருதீன் கூட ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படியா ஜாலியாக இருங்க, தப்பு கிடையாது. பட் எல்லாமே அவுட் சைடில் வச்சுக்கலாம். நல்லா மெச்சூரிட்டியான பீப்புள் தானே ரெண்டு பேரும், கமருதீனும் சரி பார்வதியும் நல்லா வெல் மெச்சூரிட்டி பர்சன் தான். ஸோ இதெல்லாமே வந்து அவுட் சைடில் வந்து நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த வீட்டில் பேசுறதால இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுமே அவங்கள வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் அவங்க இருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம கேஸோட ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ். சபரி என்ன சொல்கிறாருன்னா, என்னோட கட்சிக்காரர் வந்து பாரு, நீங்கள் வந்து சண்டை போட்டு தான் இந்த ஷோவை நடத்துறீங்க, நீங்கள் கத்தி தான் இந்த ஷோவை நடத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து எதுவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, எதுக்கேற்றாலும் கத்துறீங்க, எதுக்கேற்றாலும் ஏதாவது பண்ணுறீங்க. ஸோ யாரையுமே மதிக்க மாட்டீங்க, பிக் பாஸை மதிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து உங்கள் மேலே அக்யூசியேஷன் வச்சுருக்கின்ற மாதிரி ஸோ சபரி சொல்கிறார். எஃப்ஜேக்கு அட்வொகேட் அவர் தானே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு தவிர, ஸோ மற்றபடி வந்து நான் வந்து அவங்க வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க, லவ் பண்ணுறாங்க, சுற்றுறாங்க, கொள்றாங்கன்ற என் கட்சிக்காரர் சொல்லன்ற மாதிரி சபரி சொல்கிறாரு. ஆனால் எஃப்ஜே சொல்லியிருக்காரு. ஸோ சபரி வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து மறைச்சு ஒரு வேலிடாக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து சபரி அந்த அட்வொகேட்டுன்றது வந்து அட்வொகேட்டாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஏன்னா வந்து அவங்க பண்ண விஷயத்த வந்து கரெக்டாக சொல்லணும். ஸோ எஃப்ஜே வந்து காப்பாற்றணும்னு சொல்லி தான் சொல்கிறார். பட் இந்த விஷயத்தை வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம எஃப்ஜே சொல்லியிருக்காரு. அந்த ஹர்ட்டாக இருந்தாலும் வந்து பார் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா வந்து அவங்க இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க தேவையில்ல. வேறு எதுனா எனக்கும் எஃப்ஜேக்குமே சண்டை, எனக்கும் எஃப்ஜேக்குமே செட் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து எஃப்ஜேக்கும் பாருக்குமே டே 1ல இருந்து நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே செட்டே ஆகலை. ஸோ எப்போ பார்த்தாலும் ஜூஸ் டாஸ்கில் சண்டை, எல்லா இதுலையுமே சண்டை, தேவையில்லாத சண்டை. ஸோ எஃப்ஜேக்கு வந்து பாரு வந்தாலே ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கும்.
ஸோ அவங்க வந்தாலே பயமாக கோவப்படுறது, அவங்க வந்தாலே வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் வந்து பாருவோட கான்செப்ட் என்னென்னா என்ன வேணால் சண்டை போட்டுட்டு நைட்டை ஸோ ஈவினிங் ஆனாலும் 2 பேர் சால்வ் ஆகணுன்ற கான்செப்ட்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி தான் அந்த வீட்டில் சர்வே பண்ண முடியும். ஸோ ஒரு பேர் சண்டை போட்டால் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டலாம் கிடையாது, பயங்கர எக்ஸ்ட்ரீம்லாம் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு ஒரு 1 hour 2 hours 3 hours மறுபடியும் பேசிடுவாங்க. இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ சண்டை போட்டு பேசாமல் 100 நாள் பேசாமல் இருந்தீங்க, சப்போஸ் 100 நாள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களோட கேமே தெரியாதுல்ல. ஸோ என்ன சண்டை நடந்தாலுமே வந்து மறுபடியும் போய் பேசுறதுன்னு ஒரு வேலிடான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம் சபரி. பட் வந்து அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவர் வந்து அவரோட கிளைண்ட்டை காப்பாற்றணும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம விக்ரம் அவர்கள் போயிருக்காரு. விக்ரம் அவர்கள் போயிட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசுங்களா, உங்களுக்கு கொச்சையாக தெரியலையான்ற மாதிரி நம்ம வெப்ஜே நாக்கு பிடிக்கணும் நாலு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க அங்கே சுற்றுறாங்க, இங்கே இதெல்லாம் நீ ஏன் பார்க்குற, உனக்கு தேவையில்லாத விஷயம் தானே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் அடக்கி இந்த ஒரு கேள்வியில் கேட்டதுக்கு வந்து எஃப்ஜே வந்து எனக்கு அப்படி தெரில, ஸோ கொச்சவே தெரில, நான் தப்பாகவே சொல்லன்ற மாதிரி வந்து அந்த ஒரு ஆன்சரை சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு ஆன்சர் வந்து உண்மையாலே பொய் 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 அப்படியே நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் பதிவு பண்ண மரத்தில் சந்திக்கலாம். நன்றி.